ஹலோ நண்பர்களே, நான் தான் உங்க சிம்ப்ளி தமிழா. போன வீடியோல நம்ம பார்த்துருப்போம் எப்படி நம்ம மீஷோ அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணுறது, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸ் வச்சு ஃபுல்லாகவே நம்ம லைவாகவே பார்த்துருப்போம். அதே மாதிரி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாகவே நம்ம ப்ராடக்ட்டை எப்படி லிஸ்ட் பண்ண போகிறதுன்றது நம்ம இன்றைக்கி ஃபுல்லாகவே லைவாக பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கப்புறம் இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிடும். இந்த இடத்துல பேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஆர்டர்ஸ் இருக்கும், ரிட்டர்ன்ஸ் இருக்கும். இதெல்லாம் ஆர்டர் செக்ஷனுங்க. யாராச்சும் ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணாங்கன்னா இந்த இடத்துல பெண்டிங்கில் வரும், ஆன் ஹோல்டு. சம்திங் பேமெண்ட் இஷ்யூ ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, சம்டைம்ஸ் பேமெண்ட் ஃபெயில்ட் ஆகிடும், இல்லை பேமெண்ட் ஸ்டக் ஆகிடும். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் ஆன் ஹோல்டுக்குள்ளே போயிடும். அடுத்தது ஆன் ஹோல்டுக்குள்ளே பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆனதுக்கப்புறம் பெண்டிங்கில் வந்துடும். பெண்டிங்கில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த இடத்துல அக்செப்ட்னு ஆப்ஷன் இருக்குது. அக்செப்ட் பண்ணக்கப்புறம் தான் உங்களுக்கு எந்த கொரியர் பார்ட்னர்ன்றது இந்த இடத்துல காமிக்கும். ரெடி டு ஷிப்ன்றது இடத்துல காமிக்கும். ஸோ ஜென்ரேட் இந்த இடத்துல ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஆர்டர் அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அக்செப்ட் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு இந்த இடத்துல ரெடி டு ஷிப்குள்ளே போய்டும். ரெடி டு ஷிப்குள்ளே போனதுக்கப்புறம் இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு ஜென்ரேட் லேபிள்னு கொடுப்பீங்க. ஜென்ரேட் லேபிள் கொடுத்தக்கப்புறம் தான் உங்களுக்கு உங்களோட எப்படி சொல்கிறது, எந்த கொரியர் பார்ட்னர்ன்றது காமிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கொரியர் பார்ட்னர்ஸ் இருக்கும். ஏன்னா மீஷோ தான் அவங்களோட ஓன் கொரியர் பார்ட்னர் இல்லவே இல்லை. அவங்க எந்த மாதிரி கொரியர் பார்ட்னர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, இந்த டெலிவரி, எக்ஸ்பிரஸ் பி, ஷேடோ ஃபேக்ஸ், இந்த மாதிரி இ கார்ட், அந்த மாதிரி இ கார்ட் கிடையாது. ஸோ இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி கொரியர் பார்ட்னர்ஸ் தான் அவங்க அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம லிஸ்டிங் எப்படி பண்ணுறது நம்ம வந்து பார்த்துருவோம் வாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் இருக்குது. ரிட்டர்ன் செக்ஷனில் போனாலும் நீங்கள் ரிட்டர்ன்ஸ் உங்களோட ப்ராடக்ட் ரிட்டர்ன் ட்ராக் பண்ணிக்கலாம். லைவாகவே எல்லாமே இருக்கும். கிளைம் ட்ராக்கிங், அப்புறம் கொரியர் பார்ட்னர் எந்தெந்த கொரியர்லேருந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வருது எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். அதிகமாக எது பர்சன்டேஜ் எதில் ரிட்டர்ன் ஆயிருக்கு, எக்ஸ்பிரஸ் பில்ல ரிட்டர்ன் அதிகமாக இருக்கா, ஷேடோஃபேக்டில் அதிகமாக ரிட்டர்ன் ஆகுதா, எல்லாமே இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்தது இந்த இடத்துல கேட்லாக் அப்லோட்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இல்லாட்டி ஹோம்குள்ளே வந்துடலாம். ஹோம்குள்ளே போனாலே உங்களுக்கு இந்த இடம் வந்துருங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் இந்த மாதிரி வந்துடும். ஸ்டார்ட் செல்லிங்னு வந்துடும். ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணிவிட்டு, ஒருவேளை உங்ககிட்ட ப்ராடக்ட்ஸ் பல்காக இருக்குது, நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது, 1லேருந்து 20 ப்ராடக்ட்ஸ் இருக்குது, 20 ப்ராடக்ட் நீங்கள் அட் அ டைமாக லிஸ்ட் பண்ணணுன்னா பல்க் கேட்லாக்னு இது செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இது மூலியமாக நீங்கள் போய் பண்ணிக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு சிம்பிளாக ஒரு சிங்கிள் லிஸ்டிங் பண்ணுவோம். சிங்கிள் ப்ராடக்ட் நான் உங்களுக்கு லிஸ்ட் பண்ணி காமிக்க போகிறேன். அது மாதிரி நீங்கள் சிங்கிள் ஒரு வேளை உங்ககிட்ட 5 ப்ராடக்ட்ஸ் இருக்குது, சிங்கிளாக நீங்கள் லிஸ்ட் பண்ணணும், டீட்டெயில்ஸ் எவ்ரி டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்த்து டைப் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சிங்கிளாக நீங்கள் லிஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு ஆட் சிங்கிள் லிஸ்டிங்குள்ளே போய் நான் எப்படி லிஸ்டிங் பண்ணுறதுன்ட்டு எனக்கு காமிக்க போகிறேன். அதே மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் கேட்டலாக். ஸோ இந்த இடத்துல கேட்டகரி செலக்ட் பண்ண சொல்லுது. நீங்கள் கிளாத்ஸ் விற்கிறீங்கன்னா கிளாத் செலக்ட் பண்ணிக்கலாம். உமன் ஃபேஷன்னா உமன் ட்ரெஸ்ஸஸ், சாரீஸ் அந்த மாதிரி விற்கிற மாதிரி இருந்தால் உமன் ஃபேஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். ஹோம் அண்ட் லிவிங் இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஹோம் அண்ட் இல்லை இந்த இடத்துல எல்லாமே ஒரு வாட்டி செக் பண்ணிப்போம். ஹோம் அண்ட் கிச்சன் இந்த கேட்டகரிக்குள்ளே தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி லிஸ்டிங் பண்ணி காமிக்க போகிறேன். உங்ககிட்ட வேறு எந்த ப்ராடக்ட் இருந்தாலும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த கேட்டகரிஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஹோம் அண்ட் கிச்சனுக்குள்ளே போயிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டெய்லி நீட்ஸ், ஹோம் அண்ட் கிளீனிங் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், கிச்சன் அண்ட் இதுக்குள்ளேயும் சப் கேட்டகரிஸ் இருக்கும். இல்லை நீங்கள் எந்த மாதிரி ஸ்டோரேஜ் ஐட்டம்ஸ் விற்கிறீங்கன்னா ஸ்டோரேஜ் ஐட்டம் செலக்ட் பண்ணிக்கலாம். டெக்கரேஷன் ஐட்டம்ஸ்னால் டெக்கர் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ்னால் ஃபர்னிச்சர் செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம எந்த கேட்டகரிக்குள்ளே இன்றைக்கி லிஸ்டிங் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஹோம் கிளீனிங் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்குள்ளே போய் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா க்ளீனிங் சப்ளைஸ், இதுக்குள்ளேயே ஒரு சப் கேட்டகரிஸ் இருக்குது. க்ளீனிங் சப்ளைஸ் இருக்குது, அது மாதிரி பவர் அண்ட் ஹேண்ட் டூல்ஸ், பாத்ரூம் ஃபிக்சர்ஸ், இது மாதிரி நிறையாவே இருக்குது. ஹோம் எலக்ட்ரிக்கல் சப்ளைஸ் அது மாதிரி நிறையாவே இருக்குது. பாத்ரூம் ஹார்ட்வேர், கிச்சன் ஃபிக்சர்ஸ் அது மாதிரி நிறையா உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ப்ராடக்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா க்ளீனிங் சப்ளைஸ்க்குள்ளே நம்ம லிஸ்டிங் பண்ணலான்னு இருக்கேன் நான். க்ளீனிங் சப்ளைஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறையாவே இருக்குது. பாத் செட்டு, நாப்தலின் பால்ஸு, மாய்ஸ்சர் அப்சார்பர்ஸ், இதுக்குள்ளேயே ஒரு சப் கேட்டகரி. ஸோ பாத் செட்டுக்குள்ளே நான் போய் இன்றைக்கி லிஸ்டிங் பண்ண போகிறேன். பாத் செட்டுக்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி நிறைய இருக்குது. இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான் நீங்கள் இந்த இடத்துல லிஸ்டிங் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு இமேஜ் வந்துடும். இந்த மாதிரி ஃப்ரண்ட் இமேஜ், பேக் இமேஜ் எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி நான் எந்த ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா, ஒரு மக்கு, பக்கெட்ஸ் அண்ட் பவுல்ஸ் இருக்குது பாரு, சாரி, இதுக்குள்ளே போய் லிஸ்ட் பண்ணணும். நான் ஒரு மக்கு லிஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ அதனால தான் இதுக்குள்ளே போய் லிஸ்ட் பண்ணுவோம். பக்கெட்ஸ் அண்ட் பவுல்ஸ். ஸோ இந்த மாதிரி மக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு காமிச்சிருச்சு. இது மாதிரி ஃப்ரண்ட் இமேஜ் நீங்கள் லிஸ்ட் பண்ணுற மாதிரி. ஸோ நம்ம இந்த இடத்துல மெயின் இமேஜ் தான் நம்ம ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆட் ப்ராடக்ட் இமேஜ், இந்த இடத்துல ஆட் ப்ராடக்ட் இமேஜ் இருக்குல்ல, இதை செலக்ட் பண்ணிப்போம். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மக்கு, ஸோ இந்த மக்கு செலக்ட் பண்ணிப்போம். இதுதான் மெயின் இமேஜாக நம்ம வைக்க போகிறோம். அடுத்தது கண்டினியூ கொடுத்துருவோம். உங்ககிட்ட நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. சாரி, இப்போ ஒரு மக் விற்கிறீங்க, 3 மக் விற்கிறீங்க, 4 மக் விற்கிறீங்க, வேரியேஷன்ஸ் இருக்குல்ல ப்ராடக்ட்ஸ்க்கு. அது மாதிரி வேரியேஷன் நீங்கள் ஏதாச்சும் செட் பண்ணுற மாதிரி இருந்தால் இது மாதிரி இன்னொரு ப்ராடக்ட் நீங்கள் செலக்ட் பண்ணி வேரியேஷன்ஸ் வந்துடும். இந்த மாதிரி 2-3 ஃபோட்டோஸ் வச்சிங்கன்னா ப்ளூ கலர் மக் இருக்குது, ரெட் கலர் மக் இருக்குது, க்ரீன் கலர் மக்னா இந்த இடத்துல ஆட் ப்ராடக்ட் கொடுத்துட்டு க்ரீன் கலர் ஃபோட்டோ நீங்கள் வச்சிட்டிங்கன்னா, க்ரீன் கலர் மக் வச்சிட்டிங்கன்னா வேரியேஷன்ஸ் இந்த மாதிரி செட் ஆகிடும். இதுக்குள்ளே நான் சிங்கிள் கலர் மக் விற்க போகிறேன்றதுனால இது மாதிரி செலக்ட் பண்ணிங்க. 2 மக்ஸ் விற்க போகிறேன் அட் அ டைம். ஓகேவா?
ஒரு ப்ரைஸ்க்கு 2 மக். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி லிஸ்டிங் ஓப்பன் ஆயிடும். லிஸ்டிங் ஓப்பன் ஆனது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, உங்களோட மக்குக்கு என்ன ரிஜிஸ்ட்ரேஷன் ஜிஎஸ்டி எந்த கேட்டகரிக்குள்ள வருது? 18% டாக்ஸ் ஸ்லாப்குள்ள வருதா? 12% வருதா? 5% வருதான்றது நம்ம இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ மக்குக்கு எந்த மாரி ஸ்லாப் வருதுன்றது நம்ம இந்த இடத்துல கூகுள்ல சர்ச் பண்ணிக்கலாம். ஜிஎஸ்டி ரேட். ஸோ பார்த்தீங்கன்னா, செராமிக் ப்ராடக்ட்ஸ் அட்ராக்டிங் 18% ஜிஎஸ்டி. டேபிள்வேர், கிச்சன்வேர், ஹவுஸ்ஹோல்ட் ஆர்டிகல்ஸ், டாய்லெட் ஆர்டிகல்ஸ் ஆஃப் ப்ரொக்ளைன் அச்சின்வேர் இது கிடையாது நம்மளுது. பிளாஸ்டிக் மக்குன்னு போடும். பிளாஸ்டிக் மக் ஜிஎஸ்டி ரேட் ஓகேவா? ஹவுஸ்ஹோல்ட் ஐட்டம் பிளாஸ்டிக் ஹவுஸ்ஹோல்ட் ஐட்டம்ஸ் இன்க்ளூட் பக்கெட்ஸ் மக்ஸ் அண்ட் டஸ்ட்பின்ஸ் இது எல்லாமே 18% கேட்டகரிக்குள்ளே வருது. அதோட ஹெச்எஸ்என் கோடு இந்த இடத்துல கொடுத்துட்டாங்க பாருங்கள். நம்மளுக்கு கண்டிப்பாக ஹெச்எஸ்என் கோடு மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்குள்ளே மறுபடியும் அகைன் நம்ம வந்துடும். மீஷோக்குள்ளே வந்துட்டோம்னா இந்த இடத்துல 18% செலக்ட் பண்ணிங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹெச்எஸ்என் கோடு ஏற்கனவே கொடுத்துருக்கு. ஸோ ஹெச்எஸ்என் கோடு என்னன்னு பார்த்தீங்கன்னா 39249010. ஸோ இதுதான் நம்ம செலக்ட் பண்ணோம். சம்டைம்ஸ் இந்த இடத்துல இருக்காது, சில கோட்ஸு வராது. 392410 இருக்கா? 392490 இருக்குது. 392490 392490. ஸோ இதை நம்ம செலக்ட் பண்ணிப்போம். இதான் நம்மளோட ஹெச்எஸ்என் கோட். இதை செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மக்கோட வெயிட் எத்தனை கிராம்ஸில் இருக்குதுன்றதை நம்ம இந்த இடத்துல மென்ஷன் பண்ணோம். உங்களோட ப்ராடக்ட் எவ்வளோ வெயிட் இருக்கோ அதை பார்த்துட்டு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிடுங்க. இப்போ என்னோட மக் பார்த்தீங்கன்னா 200 கிராம்ஸ் இருக்குது. ஸோ 200 கிராம்ஸ்னு இந்த இடத்துல நான் செட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் ஒரு வாட்டி இந்த இடத்துல நான் 2 மக்ஸ் விற்கிறேன். ஒரு மக் 100 கிராம்ஸ் வருது. 2 மக்ஸ் இருந்தால் 200 கிராம்ஸ் வருது. அதே மாதிரி நீங்கள் ஒரு மல்டி குவான்டிட்டி ப்ராடக்ட்ஸாக இருந்தால் ஃபுல்லாகவே டோட்டல்டாக 3 ப்ராடக்ட்ஸ் வச்சு வெயிட் எடுத்து அந்த இடத்துல நெட் வெயிட்டு இந்த இடத்துல கொடுத்துருங்க. அதே மாதிரி ஸ்டைல் கோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ப்ராடக்ட் ஐடி ஸ்டைல் கோட் என்டர் ஸ்டைல் கோட். ப்ராடக்ட் ஐடி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு எஸ்கேயூ ஐடி மாதிரி வச்சுருப்பீங்க. நீங்கள் எஸ்கேயூ ஐடி எது கொடுக்குறீங்களோ அது உங்களுக்கு ஈஸியாக உங்களோட ப்ராடக்ட்டை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு வாட்டி நீங்கள் எஸ்கேயூ ஐடி கொடுத்துட்டிங்கன்னா, ஸ்டைல் கோட் கொடுத்துட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ எஸ்கேயூ ஐடி எந்த மாதிரி கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா, இப்போ மக்கு தானே, நம்ம மக்கு 2 பீசஸ் கொடுக்குறோம். ஸோ நம்மளோட ஸ்டைல் கோட் என்ன வச்சுப்போம்னா MG/2ன்னு கொடுத்துப்போம். ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம ப்ராடக்ட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த MG2 பார்த்தாலே நம்ம ஈஸியாக ப்ராடக்ட் ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கணும். ஒரு வாட்டி நீங்கள் இது வச்சுட்டிங்கன்னா மறுபடியும் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஒரு வாட்டி கிளியராக பார்த்துக்கிட்டு நீங்கள் இது வச்சுருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் நேம் கேட்குது. இந்த இடத்துல ப்ராடக்ட் நேம் கொடுத்துருவோம். பிளாஸ்டிக் பாத் மக் தானே, PLASTIC பிளாஸ்டிக் பாத் மக் செட் ஆஃப் 2 நம்பர்ஸ். ஓகேவா? செட் ஆஃப் 2 நம்பர்ஸ்ன்னு கொடுத்துருவோம். 2 நம்பர்ஸ்ன்னு கொடுத்தாச்சு. அடுத்தது சைஸ். இதோட ப்ராடக்டோட சைஸ் நம்ம கொடுக்கணும். ஃப்ரீ சைஸ்ன்னு கொடுத்துருவோம். ஸோ ஃப்ரீ சைஸ் கொடுத்தக்கப்புறம் இந்த இடத்துல மீஷோ ப்ரைஸ். நம்மளோட மீஷோ ப்ரைஸ் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, மீஷோ எந்த கமிஷனும் வாங்க போகிறது இல்லை. ஸோ அதனால நம்மளோட ப்ரைஸு மீஷோவில் நீங்கள் என்ன ப்ரைஸுக்கு விற்க போகிறீங்க, உங்களோட ப்ராஃபிட் ஜிஎஸ்டி இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று காமிக்கிறேன். கேல்குலேட்டர் ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ கேல்குலேட்டர் ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களோட ப்ராடக்ட் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 200 ருபீஸ் வச்சுங்க. ஒரு மக் 100 ரூபாய்க்கு விற்கிறீங்க, 2 மக் 200 ரூபாய்க்கு வச்சிங்கன்னா, இதுக்கு நம்ம ஜிஎஸ்டி ஆட் பண்ணணும். 200 இன்ட்டு 1.18 ஓகேவா? 1.18 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி வந்துடும். 36 ருபீஸ் நம்மளுக்கு ஜிஎஸ்டி விழுது. ஒருவேளை நீங்கள் இன்க்ளூட் ஜிஎஸ்டி விற்கணும்னு பார்த்தீங்கன்னா 200க்குள்ளேயே உங்களோட ஜிஎஸ்டி வரணும்னு நினைக்கிறீங்கன்னா, அப்போது நீங்கள் 200 கேன்சலேஷன் கொடுத்துருது. 200 இன்ட்டு டிவைடட் பை கொடுங்க. இன்க்ளூட் வரணும்னா டிவைடட் பை 1.18 கொடுத்துடுங்க. அப்போது உங்களோட ஜிஎஸ்டி 18%. ஸோ 1.18 தான் நம்ம இங்கே பர்சன்டேஜ் குறிவிக்கிறோம். ஸோ அடுத்தது இன்ட்டு கொடுத்துட்டு ஈக்குவல் டு கொடுத்துட்டிங்கன்னா 169 ருபீஸ் உங்களோட ப்ராடக்ட் ப்ரைஸ் விழுது. ப்ளஸ் 20 எவ்வளோ வருது, 29 ருபீஸ் உங்களுக்கு ஜிஎஸ்டி வருது. ஓகேவா? 29 ருபீஸ் ஜிஎஸ்டி வருது. ஒருவேளை நீங்கள் 200 ருபீஸ்க்கு ப்ளஸ் ஜிஎஸ்டி போடணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் அது மாதிரியும் கொடுத்துக்கலாம். 200 இன்ட்டு 1 பாயிண்ட் இன்ட்டு கொடுத்துக்கணும். நீங்கள் இன்க்ளூட் பண்ணுறீங்கன்னா இன்ட்டு, ஒருவேளை நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் அந்த 200க்குள்ளேயே உங்களோட ஜிஎஸ்டி வரணும்னா டிவைடட் பை கொடுத்துடுங்க. 1/1.18 கொடுத்துட்டிங்கன்னா இந்த இடத்துல 236 ருபீஸ் வந்துச்சு பாருங்கள்.
₹36 நம்ம ஜிஎஸ்டி ஓகேவா. ஸோ இதெல்லாம் நம்ம ஜிஎஸ்டி எல்லாம் ஆட் பண்ணி தான். அதே மாதிரி நம்மளோட பேக்கிங் சார்ஜஸ் வச்சுங்க. இப்போ நம்மளோட கவர் பேக்கிங் பண்ணுறீங்கன்னா ஒரு ₹4 to ₹6 ஆகும். ஸோ கவர் பேக்கிங் ஒரு ₹6 வச்சுப்போம். ஆர் ஒரு பாக்ஸ் பேக்கேஜிங்னா ஒரு ₹10 to ₹15 ஆகும்னு வச்சுங்களேன். ஒரு ₹10 பாக்ஸ் பேக்கேஜிங் வச்சுப்போம் அந்த மக்குக்கு. ப்ளஸ் டேப்புக்கு ஒரு ₹2 வச்சுப்போம். லேபிளுக்கு ஒரு ₹1 வச்சுப்போம். டோட்டலி நம்மளுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுது? ₹236. ₹236 ₹200 நம்மளோட ப்ராடக்ட் ப்ரைஸ் வித் ப்ராஃபிட் ஓகேவா. நம்மளுக்கு ₹150க்கு மக்கு வருதுன்னா ₹50 ப்ராஃபிட் வச்சுக்கிட்டு ₹200 வச்சுருக்கோம். ப்ளஸ் அதில் ₹36 ஜிஎஸ்டி ஆட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் ₹10 இது அந்த பேக்கிங் பாக்ஸ்க்காக நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ₹10 டேப்க்கு ஆட் பண்ணியிருக்கோம். ₹1 இதுக்கு ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்கு லேபிளுக்கு. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா 236 ஈக்குவல் டு கொடுத்தீங்கன்னா ₹249க்கு நம்மளுக்கு டோட்டல் ப்ரைஸ் விழுது. ஸோ இந்த ₹249 தான் நம்மளோட மீஷோ ப்ரைஸ். இந்த இடத்துல ₹249 நீங்கள் மென்ஷன் பண்ணிடுங்க. ராங் ஆர் டிஃபெக்டிவ் ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை உங்கள் கஸ்டமர் யாராச்சும் ஆர்டர் பண்ணுறாங்கன்னா ₹220க்கு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா, ஸோ ஒருவேளை அவங்களுக்கு ப்ராடக்ட் உடஞ்சி போய் வந்துச்சுன்னா அவங்களால கிளைம் பண்ண முடியாது. ஏன்னா அது ₹220க்கு அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறாங்க மாதிரி. ஒருவேளை அவங்க ₹220 பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா அதிகமாக ரிட்டர்ன்ஸ் வராது உங்களுக்கு. அதே மாதிரி அவங்களாலையும் ரிட்டர்ன் பண்ண முடியாது. அதே நம்ம இது கம்மியாக வச்சுப்போம் எப்போவுமே. 220 247 வச்சுங்க. மோஸ்ட்லி அதிகமாக அந்த மாதிரி யாருமே ஆர்டர் பண்ண மாட்டாங்க. நல்லா குவாலிட்டியாக தான் வரணும்னு பார்ப்பாங்க. கம்மியாக வந்துச்சு டிஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா ரிட்டர்ன் பண்ண முடியாது அவங்களால. ஒருவேளை நீங்கள் 229 இங்கே வச்சிங்கன்னா, சப்போஸ் 229னா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கம்மியாகும். ஸோ ரிட்டர்ன்ஸ் கம்மியாக எந்த மாதிரி சிச்சுவேஷனில் கம்மியாகும்? ஏதாச்சும் ப்ராடக்ட் கஸ்டமர் ஆர்டர் பண்ணுறாங்க உங்ககிட்டேருந்து ப்ராடக்ட். ஒருவேளை அவங்களுக்கு டெலிவர் ஆகும்போது ப்ராடக்ட் உடஞ்சி போய் வந்துச்சுன்னா, அவங்களால ரிட்டர்ன் பண்ண முடியாது. மோஸ்ட்லி ரிட்டர்ன் பண்ண முடியாது. அது அந்த மாதிரி சிச்சுவேஷனுக்காக அவங்க ₹229க்கு பர்ச்சேஸ் பண்ணி நான் ரிட்டர்ன் எப்படி வந்தாலும் எனக்கு பரவாயில்லன்ற மாதிரி சில கஸ்டமர்ஸ் வாங்கிப்பாங்க. அந்த மாதிரி ரொம்ப ரேர் தான் வாங்குறது. நல்ல ப்ராடக்ட், நல்ல குவாலிட்டியாக, நல்ல டேமேஜ் ஆகாம தான் வரணும்னு பார்ப்பாங்க எல்லாருமே. ஸோ அதனால எல்லாருமே நல்ல ரேட்டுக்கு தான் வாங்குவாங்க. ஸோ அதனால மோஸ்ட்லி நீங்கள் இது நியர்பையே வச்சுருங்க. ஒரு 245 அந்த மாதிரி ₹3 ₹2 கம்மி பண்ணி வச்சுருங்க. உங்களோட ப்ராடக்ட் எம்ஆர்பி என்னன்னா மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ் ஓகேவா. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி 349 வச்சுருவோம். வச்சுட்டு எம்ஆர்பியோட தான் நம்ம செல்லிங் ப்ரைஸே கம்மியாக இருக்கணும் எப்போவுமே. எம்ஆர்பி ரேட்டுக்கு மேலே போகக்கூடாது. ஸோ இன்வென்ட்ரி உங்ககிட்ட எவ்வளோ ஸ்டாக் இருக்குது, ப்ராடக்ட் ஸ்டாக் எவ்வளோ இருக்குது, அது இந்த இடத்துல இன்வென்ட்ரியில் நம்ம மென்ஷன் பண்ணணும். என்கிட்ட ஒரு 100 பீசஸ் இருக்குது. ஸோ 100 ஸ்டாக் வச்சிடுறேன். எஸ்கேயூ ஐடி நம்ம ஸ்டைல் ஐடி கொடுத்தோம்ல அதே தான் இங்கேயும் கொடுக்க போகிறோம். MG/2 கொடுத்துட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்லாமே டீட்டெயில்ஸ் கொடுத்தாச்சு. அடுத்தது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி, உங்களோட மக்கோட கெப்பாசிட்டி எவ்வளோ, 1 லிட்டரா, 2 லிட்டரா, 3 லிட்டரா, அது இந்த இடத்துல நம்ம மென்ஷன் பண்ணிவிடும். வித் லிட்டு வருதா, வித்தவுட் லிட்டு வருதா? வித்தவுட் லிட்டு தான் வரும் இதுக்கு. வித் லிட்டுனா மூடி, வித் மூடியோட வருதா இல்லாட்டி இல்லைன்றது கேட்குறாங்க. அதே மாதிரி கலர் என்னென்ன கலர்ஸ்லாம் இருக்குது, பிளாக், மல்டி கலரா, அந்த மாதிரி எல்லாமே ஆப்ஷன்ஸ் இருக்கும். மல்டி கலர்னா இந்த இடத்துல மல்டி கலர் செலக்ட் பண்ணிடுங்க. சிங்கிள் கலர்னா சிங்கிள் கலர் செலக்ட் பண்ணிடுங்க. வித் ஹேண்டில் இருக்கா? ஆமாம் ஹேண்டில் எந்த மாதிரி ஹேண்டில் இருக்குது உங்களோட மக்குக்கு? பிளாஸ்டிக் மக்குன்றதுனால பிளாஸ்டிக் ஹேண்டில் தான் இருக்கும். ஸோ மெட்டீரியல், உங்களோட மக்கோட மெட்டீரியல் எந்த மெட்டீரியலில் நீங்கள் விற்கிறீங்க, பிளாஸ்டிக்கா, பிவிசியான்ற, சிலிக்கானான்ற மாதிரி கேட்குது. ஸோ நம்ம பிளாஸ்டிக்கா இல்லை ஸ்டீலா அந்த மாதிரி நம்ம பிளாஸ்டிக்கில் விற்கிறோன்றதுனால பிளாஸ்டிக் செலக்ட் பண்ணுவோம். நெட் குவான்டிட்டி ஒரு இதில் எவ்வளோ இருக்குது குவான்டிட்டிக்குள்ளே 2 இருக்குன்னா 2 செலக்ட் பண்ணிங்க ஓகேவா. பேக் ஆஃப் இந்த இடத்துல இருக்கும் பாருங்க 4, 5, 6, 7 அந்த மாதிரி. ஸோ மல்டி பேக்குன்னு கொடுத்துருவோம். ஏன்னா நம்ம 2 ப்ராடக்ட் டூ விற்க போகிறோன்றதுனால மல்டி பேக்குன்னு கொடுத்துருவோம். ப்ராடக்ட் பிரெத்து, இப்போ நம்ம மக்கோட சைஸ் என்னன்னு பார்த்துட்டு ஃபுல்லாகவே ஹைட்டு, லென்த்து, வெயிட் எல்லாமே பார்த்துட்டு நம்ம இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிடும். இப்போ இது பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர்ஸ் கிடையாது, 5 சென்டிமீட்டர் சம்திங். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு வச்சு காமிச்சிடுறேன் ஃபுல்லாகவே. நீங்கள் உங்களோட ப்ராடக்ட் சைஸ் என்னவோ அது பார்த்து டேப்பில் நீங்கள் சைஸ் எடுத்து நீங்கள் அதை மாதிரி கொடுத்துருங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஹைட்டு, வெயிட் எல்லாமே கொடுத்துட்றேன். சரி, பிரெட்த்துன்றது 10 சென்டிமீட்டர்ஸ் கொடுத்துட்டோம். ஹைட்டுன்றது ஒரு 15 கொடுத்துட்டோம். லென்த்துன்றது ஒரு 5 கொடுத்துடும். ஒருவேளை உங்களுக்கு இங்கே எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது டக்குன்னா இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். சர்ச்சுக்குள்ளே கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு எல்லாமே. மோஸ்ட்லி உங்களுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும் எல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாமே சர்ச் பண்ணுறது. சம்திங் ஒரு 15 வச்சுப்போம் எக்ஸாம்பிளுக்கு. பேக்கிங் யூனிட் நீங்கள் எந்த சென்டிமீட்டர்ஸில் நீங்கள் சைஸ் எடுக்கிறீங்களா, இல்லாட்டி ஃபீட்டில் சைஸ் எடுக்கிறீங்களா, இன்ச்சஸில் சைஸ் எடுக்கிறீங்களா, இல்லை மீட்டரா, எம்எம்லையா, அது எல்லாமே நீங்கள் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணால் நான் சென்டிமீட்டர்ஸில் எடுத்தேன். ஸோ சென்டிமீட்டர்ஸ் கொடுத்துறேன். உங்களோட ப்ராடக்ட்டோட வெயிட் 2 மக்கோட வெயிட் என்ன வெயிட் வருது, ஸோ அதுதான் நம்ம இங்கே கொடுக்க போகிறோம். 2 மக்கோட வெயிட் பார்த்தீங்கன்னா பேக்கேஜிங் சாரி
பேக்கேஜிங் வெயிட். ஒருவேளை நீங்க ப்ராடக்ட்ட ஒரு பாக்ஸ்க்குள்ள போட்டு வைக்கிறீங்கல்ல, பாக்ஸ்க்குள்ள போட்டதுக்கப்புறம் உங்களோட பேக்கேஜ், உங்களோட பாக்ஸோட சைஸ் என்ன வருது? அதோட வெயிட் என்ன வருது? ஃபுல் பாக்ஸ் ப்ராடக்ட் வச்சக்கப்புறம் பாக்ஸோட வெயிட்டு, அதோட சைஸு, அதோட லென்த் எல்லாமே இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும். ஸோ இந்த இடத்துலயே நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுர்றேன். 10 வெயிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிராம்ஸா, கேஜியா? கிலோகிராம்ஸ்ல வருதா? கேஜஸ்ல வருதான்ட்டு இந்த இடத்துல வெயிட் கேட்குது. உங்களோட ப்ராடக்ட்டோட வெயிட்டு நானு கிராம்ஸ்ல செட் பண்ணிக்கிறேன். கிராம்ஸ்ல செட் பண்ணிட்டு இந்த இடத்துல எல்லாமே செட் பண்ணிடுறேன். சைஸ் ஏதோ ஒரு மென்ஷன் பண்ணிடுறேன் எக்ஸாம்பிளுக்காக. ஸோ 15 15 மென்ஷன் பண்ணியாச்சு. லென்த்தும் மென்ஷன் பண்ணிடுறேன். லென்த் ஒரு 10 வச்சுக்கலாம். ப்ராடக்ட் யூனிட் சைஸ் எதில் மென்ஷன் பண்ணோம்? சென்டிமீட்டர்ஸில் நம்ம அளந்தோம். அதே மாதிரி வெயிட், இதோட வெயிட் எவ்வளோ வெயிட் நம்ம கிராம்ஸில் இங்கே செலக்ட் பண்ணியிருந்தோம். ஓகேவா? ஸோ கிராம்ஸில் நம்மளோட வெயிட் 0.200 கிராம்ஸு. பாக்ஸோட சேர்த்து அந்த 250 கிராம்ஸ் வருதுன்னு வச்சுங்களேன். ஸோ 0.2 to 0.3 வருது இல்லை? ஸோ 0.3 கொடுத்துப்போம். ஸோ ப்ராடக்ட் வெயிட் யூனிட் கிராம்ஸ்னு கொடுத்துருவோம். கண்ட்ரி ஆஃப் ஒரிஜின் இந்தியான்னு கொடுத்துருவோம். ஒருவேளை உங்களோட ப்ராடக்ட் சைனா ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா சைனான்னு கொடுத்துக்கலாம். இந்தியாவோட ப்ராடக்ட்னா இந்தியான்னு கொடுத்துக்கலாம். மேனுஃபேக்சர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருவோம் இந்த இடத்துல. உங்களோட கம்பெனி நீங்களே ஓன் மேனுஃபேக்சர்னா உங்களோட நேம் கொடுத்துடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வேறு யார்கிட்டயாச்சும் மேனுஃபேக்சரிங் வாங்கி விற்கிறீங்க. இப்போ ஒரு சாம்சங் ப்ராடக்ட் விற்கிறீங்கன்னா இந்த இடத்துல சாம்சங்னு கொடுத்துடுங்க. ஓன் மேனுஃபேக்சர்னா உங்களோட நேம் கொடுத்துடுங்க. ஸோ இது என்னோட ஓன் ப்ராடக்ட்ன்றதுனால நான் என்னோட நேம் கொடுத்துட்றேன். பேக்கர் டீட்டெயில்ஸ், பேக்கிங் யார் பண்ணுறாங்க? ஒருவேளை நீங்கள் பேக்கிங் பண்ணல, வெளியே கொடுத்து பேக்கிங் பண்ணுறீங்கன்னா அவங்களோட நேம் கொடுத்துடுங்க. அப்படி இல்லை நீங்கள் தான் பேக்கிங் பண்ணுறீங்கன்னா உங்களோட நேமே கொடுத்துருங்க. இந்த இடத்துல உங்களோட கம்பெனி நேமே கொடுத்துருங்க. ஸோ இதில் ஆட்-ஆன்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு கேட்குது. பாத் மக்கா என்னென்னு கேட்குது. ஆட்-ஆன்ஸ் மீன்ஸ் பாத் ஸ்டூல் ஏதாச்சும் கொடுக்குறீங்களா? மக்கு கூட வேறு ஏதாச்சும் நீங்கள் ஸ்டூலு அது மாதிரி பக்கெட்ஸ் ஏதாச்சும் கொடுக்குற மாதிரி இருந்தால் இந்த இடத்துல ஆட்-ஆன் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எதுவுமே கொடுக்க போகிறது இல்லை. ஸோ நம்மளோட பிராண்ட், உங்ககிட்ட ஏதாவது பிராண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த இடத்துல உங்கள் பிராண்டை அப்ரூவ் வாங்கிட்டு இந்த இடத்துல நீங்கள் பிராண்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷன், மக்கோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க. பாத் மக் செட் ஆஃப் 2 நம்பர்ஸ் வித் ஹை கிரேட் பிளாஸ்டிக்னு கொடுத்துட்டு இம்போர்ட்டட் டீட்டெயில்ஸ். ஒருவேளை நீங்கள் ஃபாரின்லேருந்து எங்கேயாச்சும் இம்போர்ட் பண்ணி விற்கிறீங்க, சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணி விற்கிறீங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் இந்த இடத்துல கொடுத்துடணும். உங்களோட ப்ராடக்ட் சைனா ப்ராடக்டாக இருக்குது, அங்கேருந்து வர வச்சு நீங்கள் விற்கிறீங்கன்னா இந்த இடத்துல இம்போர்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துடணும். அடுத்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு இமேஜஸ் கேட்குது. அப்லோட் இமேஜஸ். ஒரு இமேஜ் தான் நம்ம ஸ்டார்டிங்கில் கொடுத்துருப்போம். ஸோ மற்ற இமேஜஸ் எல்லாமே நம்ம இந்த இடத்துல கொடுத்துருவோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இமேஜஸ் அது மாதிரி 2 3 இமேஜஸ் கொடுத்தாச்சா? இப்போ ஒன்று கொடுத்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மீஷோ ப்ரைஸ், உங்களோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 249 ருபீஸுங்க. டேக்ஸு, ஜிஎஸ்டி, அவங்களோட ஜிஎஸ்டி இதுக்கு ப்ராடக்ட் லிஸ்டிங் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு டேக்ஸ் பிடிப்பாங்களே, ஸோ அது 1.94 பைசா அவங்க டேக்ஸ் டிடெக்ட் பண்ணிக்கிறாங்க நம்ம அக்கௌண்ட்லேருந்து. ஸோ 24/7 நம்மளோட பேங்க்குக்கு எவ்வளோ செட்டில் ஆகும்னா 247.06க்கு நம்ம பேங்க்குக்கு செட்டில் ஆகும். ஸோ கஸ்டமர்ஸ்க்கு என்ன ப்ரைஸ் காமிக்கும் பார்த்தீங்கன்னா 382 ருபீஸ் காமிக்கும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்து 249 தான். ஆனால் அவங்களுக்கு டெலிவரி சார்ஜஸ் செப்பரேட்டாக காமிக்கும். அவங்களுக்கு டெலிவரி சார்ஜஸ் யாருன்னா தேர்ட் பார்ட்டி கொரியர் சர்வீஸ், தேர்ட் பார்ட்டி கொரியர் இருக்கும்ல, அவங்க தான் டெலிவரி சார்ஜஸ் அவங்க சார்ஜ் பண்ணிப்பாங்க. ஸோ அது கஸ்டமர் கிட்ட டெபிட் பண்ணிவிட்டு அது கொரியர் பார்ட்னர்ஸ்க்கு அவங்க கொடுத்துப்பாங்க அந்த காசை, நம்மளுக்கு வராது. ஸோ நம்மளோட பேங்க் செட்டில்மெண்ட் எவ்வளோ ஆகுது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு கிளியராக மென்ஷன் ஆகிருக்கும் பாருங்கள். 247 ருபீஸ் உங்களுக்கு பேங்க்கில் செட்டில்மெண்ட் ஆகும். ஸோ இவ்வளோ தாங்க ஃபுல்லாகவே. ஷிப்பிங் சார்ஜ் எவ்வளோ போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா 133 ருபீஸ் ஃபுல்லாகவே ஆட் ஆகி 382 ருபீஸ். இப்போ இந்த அமௌண்ட்ன்றது உங்களுக்கு மீஷோ வெப்சைட்டில் லைவாக காமிக்கும். கஸ்டமர்ஸ்க்கு 382 ருபீஸ்க்கு அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க கண்டிப்பாக வாங்கிப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பாத் மக் செட் ஆஃப் 2 நம்பர்ஸ். ஓகேவா? அடுத்தது இதெல்லாம் முடிஞ்சிச்சு. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல சப்மிட் கேட்லாக்னு இருக்குது. இந்த இடத்துல சப்மிட் கேட்லாக்னு கொடுத்துருங்க. அவ்வளோதாங்க, சிம்பிள் தாங்க. டியூ வாண்ட் டு சப்மிட் திஸ் கேட்லாக் ஃபார் குவாலிட்டி செக். அவங்க மீஷோ சைட்லேருந்து ஒரு சப்போர்ட் டீம் இந்த ப்ராடக்ட் கரெக்டான ப்ராடக்ட் தான், கரெக்டான கேட்டகரியில் லிஸ்ட் பண்ணிங்களா, உங்களோட இமேஜஸ் கரெக்டாக இருக்கா, உங்களோட ப்ரைஸ் கரெக்டாக இருக்கா, எல்லா டீட்டெயில்ஸும் செக் பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட குவாலிட்டி செக் முடிஞ்சக்கப்புறம் உங்களோட லிஸ்டிங்கிறது லைவுக்கு போயிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆர்டர்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் இந்த இடத்துல ப்ரொசீடுன்னு கொடுத்துடும். ஸோ ப்ரொசீட் கொடுத்ததுக்கப்புறம் கேட்லாக் அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லி, யூ கேட்லாக் வில் கோ லைவ் ஆஃப்டர் குவாலிட்டி செக். அது எவ்வளோ டைம் எடுக்கும் பார்த்தீங்கன்னா யூஸ்வலி 10 to 12 ஹவர்ஸ் எடுக்குமாங்க. 10 to 12 ஹவர்ஸ் எடுக்கும் ஒரு ப்ராடக்ட் அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக. சம்டைம்ஸ் 1 ஹவர்லேயே ஆகிடும், சம்டைம்ஸ் 2 ஹவர்ஸ் ஆகிடும், சம்டைம்ஸ் 30 மினிட்ஸ்லேயே ஆகிடும், சம்டைம்ஸ் உடனேக்கா ஆகிடும். உங்களோட லக் எப்படி இருக்குதோ அந்த மாதிரி. ஸோ அவ்வளோதாங்க, வெரி வெரி சிம்பிளுங்க. ஈஸியாக நீங்கள் லிஸ்டிங் பண்ணலாம் மீஷோக்குள்ளார உங்களோட ப்ராடக்ட்ஸை.
வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு 24 ஹவர்ஸ்க்குள்ளே கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். பார்த்துருப்பீங்க ஃபுல்லாகவே ஒவ்வொரு ஸ்டெப்பு டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதனால தான் கொஞ்சம் வீடியோ லென்த்தியாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ புரியணுன்றதுக்காக, எந்த கொஷின்ஸில் டவுட் வரக்கூடாது, எந்த டவுட்ஸ் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் எல்லாமே டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு இது எல்லாமே புரியிற மாதிரி நான் கொஞ்சம் லென்த்தியாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ ஓகே. ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.